முன்னாடி பையன் தான் பாத்துக்கணும்னு இருந்தது. இப்ப அப்படி இல்ல. இப்பதான் நாங்க பாத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இத நாங்க பெருமையாவும் வருத்தமாவும் ஏத்துக்கிறோம். கரெக்ட். ஓகே ரைட். நம்ம வளர்ந்துட்டே வர வர அவங்க நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும் கொஞ்ச நாள்ல. அவங்க எல்லாம் வயசாகி குழந்தையான மாதிரி தெரியல. அவங்க வயசாகிற வரைக்கும் குழந்தையாவே தான் இருக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. எங்க அம்மா வந்துட்டு ஒரு 400 ரூபாய் வெளியில போய் எனக்கு செலவு பண்ணா கூட 400 ரூபாய் செலவு பண்ணேன் மாசத்துக்கு கடைசியில சேர்த்து கொடுத்துருன்னு. சின்ன வயசுல இருந்து பழகலன்னா அது ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட். அந்த இன்கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ரிக்ஷால உட்காந்து அழுதா கூட எனக்கு பிடிச்சவனுக்காக அழுதுட்டு போறேன். எவனோ ஒருத்தனுக்காக நான் ஏன் பென்ஸ்லயும் பிஎம்டபிள்யூ உட்காந்து அழணும்னு. இப்போ மொதல் என்கிட்ட கூட்டிட்டு வா, நீ லவ் பண்ணுனா அதாவது சொல்லு. ஆனா நீ தான் பார்க்கணும். நாலு பெண்ணா வந்துட்டு நீ தான் பார்த்த, உன்னால தான் என் வாழ்க்கை போச்சுன்னு என்கிட்ட வந்து நின்றாது. நமக்காக ஒருத்தர் யோசிக்கிறது வேற, நம்ம இடத்துல இருந்து ஒருத்தர் யோசிக்கிறது வேற. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் நமக்காகத்தான் யோசிக்கிறாங்களோ, நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிறது இல்லையா? ஆமா, அதாவது எம்பத்தி அதுதான் நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிறது. பேரண்ட்ஸ் நம்மளுக்காக யோசிக்கிறது தான் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களால நம்ம இடத்துல வந்து யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் வளர்க்குறேன், நான் சொல்றது தான் கரெக்டா இருக்கும்னு ஒரு வின்பம் இருக்கும். குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்ன்றது வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது உண்டு. 30-40 வயசு ஆனதுக்கு அப்புறமும் ஒருத்தனுக்கு குழந்தையாவே தெரியுமா? ஆமா, இல்ல சிலர் வந்துட்டு இன்னும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே, அது நம்மளால மாத்த முடியாது. ஓஹோ. பிடிச்ச வேலையை பண்றதோ, பிடிச்ச இடத்துக்கு போறதோ, இல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதோ, இது எல்லாமே எல்லார் வீட்லயும் நடந்துராது. பிடிச்ச வேலை பண்றதுக்கே வந்துட்டு இப்போ இங்க இருக்க இந்த ரூம்ல இருக்க நம்ம 5 பேர் இவங்களோட பிடிச்ச வேலையை அவங்க பண்றதுக்கு இவங்க எவ்வளவு போராடி வந்திருக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேவா? இப்போ எனக்கு அது ஈஸியா இருந்தது, உங்க எல்லாருக்குமே அது ஈஸியா இருந்திருக்காது. என்னடா மீடியா போறேன்ற, எப்படா சம்பாதிப்ப, என்னடா பண்ணுவேன்றதுதான் கேள்வியா இருக்கும். அவங்களுக்கு பயம் இருக்கும், நீங்க என்ன ஆக போறீங்கன்ற உங்க மேல அக்கறை இருக்கும். ஆனா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. என் பையனுக்கு அதை பிடிக்கும், அதுல அவனை டாப்பா வருவான் எனக்கு தெரியும், நான் அவனை நம்புறேன்றது வந்துட்டு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை வந்து வைக்கணும்னா அது நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கண்டிப்பா. அப்போ இதுதான் நமக்காக யோசிக்கும் போது அது நம்ம பாக்குற என்ன சொல்றது, நம்ம லைஃப் டெசிஷன் எடுக்கிறோம். லைஃப் டெசிஷன்லாம் எடுக்கும் போது எப்படி இருக்கும்னா, இப்போது லவ் மேரேஜ் ஏதோ பண்ணுறாங்கன்னா, பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலோ இல்லை ஆப்போசிட்டாக நடந்தால் கூட எடுத்துட்டு அந்த கூட்டிகிட்டு வரவங்க வந்துட்டு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, பையனுக்காக நல்ல பொண்ணாக இருக்குமா, அந்த பையனை நல்லா வச்சுக்குமா, அந்த பையனுக்காக தான் பார்ப்பாங்களே தவிர அந்த பையனுக்கு அது பிடிச்சிருக்குல்ல, அவன் கூட சந்தோஷமா இருப்பான்ல, கூட இருந்தா அவன் வாழ்க்கையை ஜெயிச்சிருவான்னு அவன் நம்புறான்ல, அப்போ அவன் கூட இருக்கட்டும்னு யோசிக்க மாட்டாங்க. ஓஹோ, ஓகே ஓகே. சமைப்பாளா, பையனுக்கு கரெக்டாக இது பண்ணிடுவாளா, அவனை நல்லா பார்த்துப்பாளா, இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். பொண்ணுக்கும் அதே தான், பொண்ணு நம்ம நல்லா பார்த்துப்பானா, இவன் உடம்பு சரியில்லைன்னா பைசா எல்லாம் கரெக்டா வருதா, செக்யூரிட்டி இருக்குதா, எல்லாமே இப்படி பார்த்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பா இன்டர்னலா பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்களை விட்டுருங்க, எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சின்ன வீட்டில் இருக்கேன், ஒரு ரொம்ப நார்மலான வீட்டில் இருக்கேன்னா கூட அங்கே இருக்க எல்லாரும் பாசமாக அன்பாக இருந்துட்டா போதும். எனக்கு வந்துட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இதை, எனக்கு பணக்காரன் நல்லா இருக்க வேணாம். சரி, எனக்கு இருக்க காசு வச்சுட்டு கொஞ்சமாக காசு வச்சுட்டு நார்மலாக சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு லைஃப் வாழணும். ஓகே ஓகே ஓகே. இந்த அதிகமாக காசு சம்பாரிச்சு இந்த கார் வாங்கி அந்த கார் வேண்டாம். எனக்கு பாசமாக ஒரு ஹஸ்பண்டோ என்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலியோ இருந்தால் போதும். கேர் அண்ட் லவ், ஸ்மால் மணி, அவ்வளோதான். அது அந்த மாதிரி ஒரு இயல்பான அழகான வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது கிடச்சிட்டா போதும். காசு நிறைய இருந்ததுன்னா காசை பார்த்துக்கணும், அது எங்கே போகுதுன்னு பார்த்துக்கணும், அதுதான் நம்ம பார்த்துக்கணும், அது நம்மளை பார்த்துக்காது. ஓகே ரைட் 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 ரைட். ஓகேவா? நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் போதும். அதுதான் ஒரு மாதிரி நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான முதல் ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதே ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. சரி. அவள் வந்துட்டு என்ன சொல்லுவா, நான் லவ்லாம் பண்ணுவேன், ஆனால் கமிட்லாம் ஆக மாட்டேன், என்ன சொல்கிறது, கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நான் வீட்டில் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பணக்காரனாக இருந்துட்டா போதும், வீட்டில் பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா. ஏன் அது வேண்டாம் அப்படின்னு நான் யோசிப்பேன்னா, அவ என்ன சொல்லுவா, இது அவ மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, யாரை கட்டினாலும் அழ போறாசி, ரிக்ஷாவில் உட்காந்து அழுதுக்கு பென்ஸ்லியோ பிஎம்டபிள்யூ உட்காந்து அழுதுட்டு போயிடலாம் இல்லைன்னு. நான் ரிக்ஷாவில் உட்காந்து அழுதா கூட எனக்கு பிடிச்சவனுக்காக அழுதுட்டு போறேன், எவனோ ஒருத்தனுக்காக நான் ஏன் பென்ஸ்லியோ பிஎம்டபிள்யூ உட்காந்து அழணும்னு. ஓஹோ. ஆனா தப்பா ரைட்டான்னு தெரியல, தப்பு ரைட்டை தாண்டி அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நம்ம காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
காசு இல்லைன்னா ஏன் கஷ்டம். பெண்கள் மனசு முத தடவை எனக்கு புரியுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அது. ஆனா இப்பதான் நாங்க சம்பாதிக்கிறோமேனா ஃபினான்ஷியலா எங்களுக்கு பார்த்துக்க தெரிஞ்சிருச்சு. முன்னாடி தெரியாது, நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, சரின்னு வாங்கியாச்சு. ஓகே. இப்ப நாங்க தான் எங்களை பாத்துக்கிறோமே. ஓ, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது எதுக்கு நீ அதுக்காக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க? இப்ப வந்துட்டு இப்ப அவன் ரிக்ஷாவே ஓட்டுறான்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் லவ் பண்ற பையன் ரிக்ஷா ஓட்டுறான்னா எனக்கு சம்பாதிக்க தெரியும். நான் சம்பாரிச்சு கூட குடும்பத்தை பார்த்துப்பேன். அவனுக்கு அதான் பிடிச்சிட்டுனா பண்ணட்டும். ம், 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 ம். புரியுதா? மத்ததெல்லாம் நான் புடிச்சு காப்பாத்திக்கிறேன். எனக்கு நான் புடிச்சு இப்போ நீ என் கூட இருந்தா முன்னாடி போதும். பையன் தான் பாத்துக்கணும்னு இருந்தது. ஆமா, இப்ப அப்படி இல்லல்ல. ஆமா. இப்பதான் நாங்க பாத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை நாங்க பெருமையாவும் வருத்தமாவும் ஏத்துக்கிறோம். கரெக்ட். ஓகே, ரைட். முன்னாடி எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்ல. வெளியில போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. போனா 4 பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனா வேலைக்கு போறது நிறுத்திடணும். இப்ப அந்த மாதிரி மியூச்சுவல் எதுவுமே இல்லையே. சப்போர்ட் இருக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு. கண்டிப்பா. இப்ப 2 பேர் வேலைக்கு போனாலே 2 குழந்தைய இது பண்ணி சேஃபா வந்துட்டு காலேஜ் வரைக்கும் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறது கஷ்டம். நான் ஒருத்தனே பாத்துக்கிறேன், நான் பண்றது பாவம் தான். ஆமா, ஆமா, ஆமா. அது இந்த கரண்ட் சினாரியோல. கரண்ட் சினாரியோல இருக்கிறத வச்சு சிக்கனமா வாழவும் முடியும். ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எப்படி வளர்ந்தோன்றதுல இருக்கு. மேபி அப்ப நம்ம வந்து இந்த பயங்கரமான ஒரு லைஃபை நம்ம லைஃப் ஸ்டைல ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தை அதே லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆயிருச்சுன்னா அது வந்து ஆடி கார் வாங்கி மெயின்டைன் பண்ற மாதிரி அதுக்கு காசு அதிகமா போட்டு அப்படியே பில்ட் பண்ண வேண்டியதாயிரும்ல. கடைசியில அவனும் அந்த பொண்ணும் அந்த பையனும் அவங்களும் அதே லைஃப் ஸ்டைல் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே லைஃப் ஸ்டைல் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்துட்டு பணக்காரனா இருக்கிறது ஓகே. இந்த சில 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 வீட்டிலலாம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வீட்டில் ரொம்ப ரிச் டு டூ தான். ஓகே. ஆனால் அவன் வந்து எங்கள் கூட வந்துட்டு இந்த ஓட்ட ரூமில் 4 பேர் ஃபன் பண்ணிட்டு பாட்டு போட்டுட்டு ஜாலியாக அங்கேயும் அவனால் இருக்க முடியும். ஆனால் அதை அவனால் எப்போவுமே பண்ண முடியாம தான் கேள்வி. எப்பவுமே இது அட்வென்ச்சராக அவனால் பண்ணிட்டு போயிட முடியும். ஓஹோ, ரைட் ரைட். ஆனால் இதை அவனால் லைஃப் லாங் பண்ண முடியுமா? அவன் வளர்ந்து வந்த இப்போ ஏசி இல்லாமல் அவன் 4 நாள் இருப்பான், 40 நாள் இருப்பானா? ஓஹோ, ரைட் ரைட் ரைட். சிலர் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. சில பொண்ணுங்களோ சில பசங்களோ எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அப்படின்னா எமோஷ்னல்னா எந்த இந்த பணக்கார பேரண்ட்ஸில் சில தப்பு பண்ணுவாங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைய வந்துட்டு இந்த ஆயாம்மா கிட்ட விட்டுருவாங்க. ஓகேவா? அவங்க ரொம்ப பாசமாக வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை ரொம்ப பாசமா இருக்கும். ரொம்ப எமோஷனலா அந்த வேணும், அந்த எமோஷன் வேணும்னு ஏங்கிட்டு இருக்க குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க அந்த குழந்தையெல்லாம் பொழைச்சிரும். எப்படிதான் பொழைக்குமோ அது யாராவது ஒருத்தர் எமோஷன் சரி இந்த வெச்சுக்கோ அப்படினுட்டு ஏமாந்துரும். அதாவது அந்த குழந்தை எல்லாம் வந்துட்டு காசு இல்லைன்னா பொழைச்சிரும். காசு இருந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே 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 ஓகே, ரைட் ரைட் ரைட். அங்க பணம்ங்கிறது ரொம்ப பெருசா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த பாசம் தான் இல்லாம அந்த பணம் தான் பிரச்சனையா அந்த குழந்தைக்கு தெரியும். இது இருக்கனால தானே எங்க அம்மா அப்பா என் கூட இல்ல. ஓ, ரைட் ரைட். இது இல்லைன்னா நான் நிம்மதியா இருப்பேன் தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஓகே ஓகே. இல்ல பணத்திலேயே வந்துட்டு ஊறி என்ன சொல்றது, நிறைய கையில ஐஃபோனு இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பர்சன்னா திருப்பி அவங்களால நார்மல் லைஃப் ஸ்டைல் உடனே அவங்களுக்கே ஒரு லாஸு அவங்க டக்குன்னு மாறணும்னாலே அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது. என்னடா நம்மளே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், திடீர்னு பட்டன் ஃபோன் கையில் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல, அவ்வளோதானே. அதுதான் பெரிய ஸ்கேலில் நடக்குது. கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பேசுறது வந்து எந்த அளவுக்கு நடக்குது எந்த அளவுக்கு நடக்கல, எந்த குரூப்ல நடக்கும் இது நான் அந்த மாதிரி நடந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு தடவை 2 தடவை தான் நடந்திருக்கும். ஆமா, முக்காவாசி நேரத்துல நடக்காதுண்ணா. எப்போ நடக்கும் தெரியுமா? இந்த கஷ்டத்துக்குலாம் என் அப்பா தான் காரணம்ட்டு என்னைக்காவது ஒன்று இருக்கும்ல, அது புலம்ப ஆரம்பிக்கும் போது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அது என்னைக்காவது வரும். எங்கள் அப்பா மட்டும் பணக்காரன் தான் என்ன வந்திருக்கோன்னு இல்லை இயல்பாக பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இருந்தாலும் அவரும் பாவம் அவர் இதெல்லாம் பண்ணார் தெரியுமான்னு அப்போ தான் அந்த பேரண்டிங் விஷயமே வரும். அந்த வயசில் அவங்களுக்கு என்னடா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நார்மலாக வர்றது தான் அந்த கான்வர்சேஷனே தவிர அதை நம்ம உட்காந்து நார்மலாக இப்போ வந்துட்டு வந்தோடனே கேட்டிங்களா என்ன சாப்பிட்ட அந்த மாதிரி பேச முடியாது. அதான்டா இப்போ 20 வயசுல எனக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்போ எனக்கு ரியலைஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு தான் தோணுது. நம்ம அம்மா அப்பா ரொம்ப யதார்த்தமானவங்க, நல்லவங்க, மனசால வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்யூனான இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பேரண்டா நான் பார்க்குறேன் அம்மா அப்பாவை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஒரு யதார்த்தமான ஒரு அழகான ஒரு மனசு மட்டும் போதாது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. ஒரு ஸ்மார்ட்னஸ் தேவை, ஒரு விவரம் தேவை. எப்படி சொல்றதுன்னா
மனுஷங்களை ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எப்பவுமே நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் பார்க்குறோம் போல. அந்த மாதிரி அம்மா அப்பா பார்த்ததுனால நடந்த பல விளைவுகள் வந்து இன்னைக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா எனக்கும் எங்க அக்காவுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாருக்கும் ஆமா. ஸோ ஃபினான்ஷியலாகவும் சொல்கிறேன், எமோஷ்னலாகவும் அதாவது சொல்கிறேன். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க அறியாமையில பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மைல்டா, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பாதிப்பை அப்பப்பவே நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆமா பசங்க பொண்ணுங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாம இருக்கிற விஷயம் தான் ஒரு குறிப்பிட்ட வயசுல அவங்க வெளியில சொல்லும்போது எக்கச்சக்கமா நாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா. ஸோ ரிவீல் பண்ணாம அவங்க இது பண்ணி வச்சிடுறாங்க. இன்னொன்று, அவங்க வந்துட்டு அலட்சியமா விட்டுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சிடுது. அதான் அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் மேலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஏஜ்ல லவ் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு ஏஜ்ல அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், ஒரு ஏஜ்ல ஐயோ இவங்களே அப்படின்னு நினைச்சிட்டோன்னு ஏறும். அது அந்த புரிதலே ஒரு கிராஃப்ல தானே இருக்கும். இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கிறது நீ சொல்லிட்டு இருக்கிற அவ்வளோதான். நிஜமாலுமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆச்சரியப்பட்டுட்டேன், என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐயோ இது என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி போயிடுச்சு. கொஞ்சம் தெளிவா இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற கோவம் கரெக்ட். வரும். ஏன் அவ்வளோ கிளாரிட்டி இல்ல, ஏன் இத்தனை பேர் இருக்கிறீங்க, சொந்தக்காரங்க ஒருத்தர் கூடவா சொல்லல? ஏன் ஒரு தடவை கூட சொல்ல, ஏன் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா பயங்கரமான கோவம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா வேற வழி இல்லை, என்ன செஞ்சாலும் என்ன ஆனாலும் நம்ம அம்மா அப்பா அறியாமையில பல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க மனசளவுல அவங்க வந்து நல்ல ஆளுங்க. ஆனா அதான் சொல்லல, அம்மா அப்பா நாமளே மன்னிக்க வேண்டியதா இருக்கு. அம்மா அப்பா அவங்க என்னைக்கு ஆனாங்களோ அப்போ நம்ம குழந்தை அப்படின்றத தாண்டி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையாயிட்டே வராங்க. நம்ம வளர்ந்துட்டே வர வர அவங்க நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கொஞ்ச நாள்ல. ஆனால் சில நேரம் எப்படி தோணுன்னா அவங்க எல்லாம் வயசாகி குழந்தையான மாதிரி தெரியல, அவங்க வயசாகிற வரைக்கும் குழந்தையாவே தான் இருக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் ஆசைப்படுவாங்கண்ணா, நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் எப்படி ஆசைப்படுற நீன்னு அது இல்ல அது ஓகே. அந்த குழந்தை தன்மை உள்ள இருக்கிறது வேற, மென்டலி குழந்தையா இருக்கிறதுங்கிறது இல்ல. அதுதான் சொல்றேன், அந்த சின்ன சின்ன விஷயம் அவங்க ஆசைப்படும் போது தான் தெரியும் இது கூட அவங்களுக்கு கிடைக்கலன்னு. ஆமாம். அது நமக்கு கிடைச்ச எத்தனையோ விஷயங்கள் கிடைக்கல அவங்களுக்கு. நமக்கு ஏன் இத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணி தர்றாங்க, கண்மூடித்தனமா கடன் வாங்கியாவது நமக்கு ஒன்று ஏற்படுத்தி தர்றாங்கன்னா அவங்க அதெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. கண்டிப்பா. ஸோ அதனால தான் அவங்க கண்மூடித்தனமான அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல அந்த கண்மூடித்தனமாங்கிறது மட்டும்தான் டெலீட் பண்ண வேண்டியது இல்ல. எனக்கு அப்படிதான் தோணுது, அந்த அன்புல தான் எல்லாமே பண்றாங்க. இப்போ நம்மளுக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்காக காசு எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், உடம்பு சரியில்லை நான் பார்த்துக்கணுன்றது அவங்க முற்போக்கா அதை பற்றி முன்னாடியே அதை பற்றி யோசிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ ஒரு 30 வயசுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம காசு எடுத்து வைக்கணும். அதாவது அந்த பேர்டன் இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க குழந்தையாகிறதும் நம்ம வளர்றதும் அங்கதான் கண்டிப்பா தெரியுது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் கம்பன்சேட் இது பண்ணி ஹெல்த்துக்கு என்னென்ன இவ்வளவு நாள் வேலை பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு புரியும் போதுதான் அவங்க குழந்தைங்களே அவங்க நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். ஒரு சில குடும்பத்துல என்ன அப்படின்னா நம்ம அப்படி ரியலைசேஷன் ஒண்ணு வருது இல்ல, அந்த வயசுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடும். பெரியவங்களுக்கு அவங்க வயசாயிருக்கும், அவங்களால முடியாது, இதுக்கு மேல நம்ம தான் பாத்துக்கணும். ஆனா அந்த ஸ்டேஜ் அவங்க முதல்ல வந்துருவாங்க, நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் அது ரியலைஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கில்ட் ஆயிரும். அவங்க இருக்கும்போது பாத்துக்க முடியலையே, அவங்க இருக்கும்போது பண்ண முடியலையேன்ற ஒரு வேதனை. இல்ல இவ்வளவு உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு நம்மளால ஒண்ணு பண்ண முடியாம போச்சு, கொஞ்சம் முதல்லயே கவனிச்சிருந்தா பரவாயில்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நான் ஒரு நாள் தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஆனா அந்த ஒரு நாள்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில போனோம், ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம், பேசிட்டு இருந்தோம், ஒரு அப்ரிசியேஷன் இட்லி எப்படி இருக்கு சாமி அந்த மாதிரிலாம் இது பண்றாங்க, எல்லாத்துக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்தாச்சு. ஆமா நியாயம்தான், அது மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். அப்புறம் நான் வந்து சட்னியில உப்பு இல்லைன்னாரு அப்பா. அங்கெல்லாம் சட்னியே இல்லை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி இட்லி எல்லாம் வந்து பார்த்ததே இல்லை, இப்பதான் 3 மாசம் கழிச்சு வந்து பாக்குறேன், சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா மத்தியான சமையலுக்கு அப்பாவும் நானும் மளிகை கடைக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போய் வாங்கணும். அது கொஞ்சம் தூரம், ஒரு மேப்லயே இல்லாத ஒரு கிராமம் வைய, அந்த ஒரு இடத்துல இருந்து போனோம்னா அப்பாவும் நானும் வாக்கிங் போயிட்டு பேசிக்கிட்டே போறோம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே பேசிட்டு போயிட்டு வாங்கிட்டு 20 மினிட்ஸ் பேசிட்டு வரோம். அப்போ நிறைய விஷயம் தெரியுது, அவர் ஷேர் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு முடிச்சு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு அம்மா கூட டிராவல், இன்னொரு பஞ்சாயத்து வீட்டில் ஒரு ஆல்வேஸ் ஃபேமிலிஸ் டு ஹேவ் பஞ்சாயத்து இல்லையா,
ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம கோவப்பட்டு என்ன வேணா பேசிடலாம்டா. அதனால ஒரு சொல்யூஷனே வராது போல. அதனால என்ன பண்ணுவேன்னா, அம்மாவை கூப்பிட்டு ஈவினிங் ஒரு வாக்கிங். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்துட்டு போய் நிதானமா இதுதாம்மா விஷயம், இப்படிதான் இருக்குது, இப்படி இருக்குது, நான் இதை யோசிக்கிறேன், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர்றேன். அப்போ அவங்களுக்கு அது புரியுது. பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா கிடையாது. அப்படி அவங்களுக்கெல்லாம் மைண்ட்ல நிக்காது. கண்டிப்பா. நம்ம பேசுறதே நாளானிக்கு நம்ம மறந்துடுவோம். நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசினா அவன் எப்படி ஞாபகம் வச்சிருப்பான். இதை தொடர்ச்சியா பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. அடிக்கடி ரெனுவல் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த இந்த டைம்ல இந்த லைஃப் ஸ்டைல்ல எப்படி இருக்குன்னா, நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்ம ஓடணும், நம்ம வாழ்க்கைய பார்க்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அவங்கள பார்த்துக்கணுன்ற ஐடியாலாம் இருக்கு. ஆனா ஐடியா அவங்க மட்டும் தான் இருக்க ஆமா. முடியும். அப்ப அதான் பிரச்சனை. அவங்க கிட்ட இருக்கிறதோ, அவங்க கிட்ட பேசுறதோ ரொம்ப முக்கியம். எப்படி நம்மள அவங்க புரிஞ்சுக்க என்ன சொல்றது, தவறிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கோ, ஆ வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. ஒரு சில நேரம் நம்ம சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமா. அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலன்றத அவங்க ஃபீல் பண்ணிட்டே ஒரு நாள் இல்லைன்னா, அவங்க இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கவே போறோம்னா, அன்னைக்கு நம்ம கில்ட்ல தான் இருப்போமே தவிர, சே எங்க அம்மா எவ்வளோ பண்ணாங்க தெரியுமா, நம்மளுக்கு 60 வயசு ஆகும்போது தான் புரியுமோ என்னவோ. அதை இப்போதுலேருந்தே அவங்க கிட்ட பேசி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டோம்னா, மேபி அந்த வயசுல அந்த விஷயத்த அவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருந்துருவோம். அந்த கில்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கில்ட் இருக்கும். கண்டிப்பா. ஏதோ ஒரு ஆனா விதத்திலயாவது இப்பத்துல இருக்கும். இருந்து அது எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சாவது ஃபுல்ஃபில் ஆமா. பண்ண முடியாது. பட் எவ்வளோ முடியுமோ அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்க நமக்கு பண்ண முடியாத சில விஷயங்கள் கூட நம்ம அவங்களுக்கு பண்ற கண்டிப்பா, அளவுக்கு நம்ம கண்டிப்பா. யோசிச்சு அதை பண்ணிட்டே வர்றது தான் பெட்டரா இருக்கும். ஸோ அதுதான் மென்டல் பீஸ்க்கு நமக்கும் சரி அவங்களோட. நம்ம இப்போ வந்துட்டு இதெல்லாம் அவங்க தவறிட்டாங்க, இதெல்லாம் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் வந்துட்டு நாளை பின்ன நம்மளும் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கும் சரி, நம்ம குழந்தைக்கும் சரின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஆமா 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 ஆமா. இப்போ அம்மா இருக்காங்க. சரி. இப்போ அம்மா, அப்பா இவங்கலாம் இருக்கும்போது, நம்ம அவங்க கிட்ட போய் பேசுறோம். அது ஒரு 10 நிமிஷம்னாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நம்ம அட்டென்ஷன் கொடுத்தா எவ்வளோ ஆமா. அது சந்தோஷப்படுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சின்ன வயசுல நம்மகிட்ட பேசணும். அவங்க வேலையா சுத்தின்னு இருப்பாங்க. ஆமா. பேச மாட்டாங்க. இப்போ அவங்க பேசுன்னு கூப்பிடுறாங்க. நம்ம வேலையா சுத்துறோம். வேலையா கூட சுத்துறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறோம், பார்ட்டி பண்றோம், ஜாலியா இருக்கும். ஆனா வந்துட்டு அவங்களுக்கான டைமை கொடுக்கறதே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த டைம் அவங்களுக்காக கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசி, இதுதான் வாழ்க்கையில நடக்குதுன்னு அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருந்துட்டா, அவங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்கன்னு தோணுது. இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்றேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், வெளில போறேன், எது பண்ணனாலும் நான் முதல்ல அவங்க கிட்ட சொல்றேன். எங்க அம்மா இப்பயும் அதை விளையாட்டா கேட்பாங்க. நீ சொல்றியா பர்மிஷன் கேட்குறியா அப்படின்வாங்க. சொல்றேன் மம்மி அப்படின்னு. ஆனா எனக்கு பர்சனலா வந்துட்டு அம்மா விட பாட்டி தான் க்ளோஸ். ஓகே. நான் யூஸ்வலா அம்மம்மான்னு சொல்லுவேன். அம்மான்றது பாட்டியை தான் கூப்பிடுவேன். என்னம்மா ஏம்மான்ட்டு. அந்த அம்மான்ற வார்த்தை எங்க அம்மாவுக்கு வராது. எங்க அம்மா கிட்ட பேசும்போது வராது. மம்மின்றது தான் வரும். அது ஏன்னா வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட பேசும்போது, பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ணும்போது சொல்கிற விஷயமும் அதுதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி மறக்கிறதுன்னு தெரில. நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா. இன்னைக்கு பர்த்டே, இப்போ இந்த வருஷம் பர்த்டே வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அதை. ஓகே ஓகே. அது அவங்களும் சொல்லுவாங்க. கரெக்டு, எனக்கும் இருக்குது. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆனால் எங்கள் அம்மா எப்படின்னா ரொம்ப ஓப்பனாக சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, நம்ம நெகட்டிவாக சொன்னால் அவள் வீம்புக்குன்னு அதை பண்ணிடுவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நீ பண்ண மாட்டேன், உன்னால முடியாதுன்னா அவள் அதுக்காக அதை பண்ணிடுவான். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு தட்டி கொடுத்து உன்னால முடியும்னு சொல்லு, நீ சொன்னீங்கன்னா எனக்கு நம்பிக்கை வரும். ஓகே ஓகே. ஒரு டெம்ப்ளேட்டை தப்பான இடத்துல யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அது வேற ஒரு அதை நிறைய பேர் பண்றாங்க. அதை நிறைய பேர் திட்டினா சரியாயிடுவான். என் ஃப்ரெண்டுலாம் வந்துட்டு அவனை மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு உழைச்சி நான் பார்த்ததே இல்லை. அவன் வந்துட்டு அவன் தங்கச்சின்னா அவனுக்கு உயிர். அவனோட மாச கடைசியில் அவனுக்கு இருக்க பெரிய கவலையே, காசு இல்லையே, என் தங்கச்சி ஏதாவது கேட்டால் நான் எப்படி வாங்கி கொடுக்கறதுன்னு தான் இருக்கும். அவனுக்கு வீட்டை பார்த்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஆசை. ஆனால் அவன் வேலையிலேருந்து அவனுக்கு வெளியில் வந்து இன்னொரு வேலை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டு அவனோட அந்த இதை புரிஞ்சுக்காம, நீ உருப்பிட மாட்டேன், நீ இது பண்ண மாட்டேன், நீ மேலேயே வரமாட்டேன் இப்படின்னு அவர் பேசுறது. வேலையை விட்டு சாயந்தரம் வந்தாலே அதை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் அவர் என்கிட்ட அவனை பற்றி பேசும்போது அவ்வளோ பெருமையாக பேசுவார். அவர் ரொம்ப நல்ல அப்பா. அதாவது அவர் ரொம்ப நல்ல மனுஷன்.
அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நிறைய அறிவு, நிறைய பொறுமை. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இப்படி பேசினா இவனுக்கு ரோஷம் வந்துடும், இவன் அதனால போய் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த 7G ரெயின்போ காலனி தானே அது? ஆமா, 7G ரெயின்போ நிறைய காலனில அப்பாக்கள் அம்மாக்கள்லாம் இப்படி நினச்சிட்டு அதை வந்துட்டு தப்பா இது பண்ணிடுறாங்க. அதே அப்பாவோ அதே அம்மாவோ கூட இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கா, நீ நல்லா வருவ, நீ அதை பண்ணுவேன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசினா கூட, இந்த உலகமே முடியாதுன்னு சொன்னா கூட, அந்த 2 வார்த்தைக்காக நம்மளால அதை இன்னும் அதிகமா முன்னாடியே பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் விஷயமே. உட்காந்து நீங்க பேசி 2 பேரோட சைடை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் ஒர்க் ஆகும். எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிடலாம்டா. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம்ல இவ்வளோ நேரம், இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். மென்டலி சின்ன விஷயம்னா, அப்பா கிட்ட ஏதோ காலையில சண்டை போட்டு வந்துட்டு இருப்பான், ஓகேவா, போய் சாரி கேள்றானா, எங்க அப்பா கிட்ட நான் அதெல்லாம் சொன்னது கிடையாது. சரி இப்போ போய் சொல்லு. அப்படிலாம் நாங்க பேசிக்க மாட்டோம், நல்லா இருக்காது, விடு விடு. பரவாயில்ல போய் சொல்லு, என்ன இப்போ மெசேஜாவது பண்ணு. இல்லை நான் அதெல்லாம் சொன்னது கிடையாது, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், விட்டுறேன், நாங்கள் அப்படியே இருந்துடுறோம், அது சரியாயிடும், 2 நாள் நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். அதான் சின்ன வயசுல இருந்து பழகலைன்னா அது ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட். அந்த இன்கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா வந்துட்டு நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த சைலன்ஸ் பிரேக் ஆயிடும், இன்னும் உங்களுக்கு நீங்க க்ளோஸ் ஆயிடுவீங்க. இது கூட பேசலாமா அம்மா கிட்ட அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும்ல, அது சில விஷயங்களை பிரேக் பண்ணி விடுவோம்ல. அடுத்தடுத்து நம்ம அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகி அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாதான் அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே வருவாங்க. ஓகே, ரைட் ரைட். நம்ம பையன் வளர்ந்துட்டான், நம்மகிட்ட அதெல்லாம் பேச முடியும்ன்ற தைரியத்தை நம்ம தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓ ரைட் ரைட். நம்ம அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அவங்களும் அதெல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு வாட்டி சும்மா பேசி பாருங்க. இல்ல நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அதை பண்றேன். அப்பா கிட்ட அம்மா கிட்ட நான் எப்பவுமே யூஸ்வலா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்கன்வீனியன்ஸ் தூக்கிட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். எங்க அப்பா கிட்ட நீ இன்கன்வீனியன்ஸ்னு இருந்தது இல்ல, மனுஷன் நான் பேச கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிதான் தெரியும். இவருக்கெல்லாம் அது ஒரு விஷயமா அந்த மாதிரி தான் அவர். அதனால நீங்க இவ்வளவு நாள் பண்ணாம ஒரு நாள் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அந்த சைலன்ஸ் பிரேக் ஆகும், நீங்க க்ளோஸ் ஆவீங்க. அவர் அடுத்த நாள் வந்துட்டு அந்த விஷயத்த ஆர்வமா கேட்பாரு, டே நீ அது சொன்னி என்னாச்சு அப்படின்னு. அதை அப்படி கேட்கும் போதுதான் தெரியும் வந்துட்டு, ஓ அவர் கவனிச்சாரு, அவருக்கு நம்மளுக்கு அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ ஏதோ ஒன்று நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறேன், நான் உட்காந்து எங்கள் அம்மாவை வச்சு பேசுகிறேன், எங்கள் அம்மாவுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லைனா கூட அவங்கள வச்சு பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பரவாயில்ல நம்மளுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறா, நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்ற விஷயமே அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதம் வந்துட்டு நிறையா காசு சம்பாரித்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு தெரியும் என் கையில் இருந்தால் செலவாயிடும்னு. நான் வந்துட்டு ஒரு செயின் வாங்கிட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு, இங்க பார் உனக்கு வாங்கி தரல, தெளிவா கேளு, உனக்கு நான் வாங்கினேன் உங்ககிட்ட தந்திருக்கேன், இது வந்துட்டு எப்போ வேணா எனக்கு திருப்பி யூஸ் ஆகுதுன்னா நான் திருப்பி வாங்கிப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லி சரி. எங்க அம்மா ஜாலியா எடுத்து கழுத்துல போட்டுட்டு என் பொண்ணு எனக்கு செயின் வாங்கி கொடுத்தான்னு ஊர் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் எப்படி அதை திருப்பி வச்சுக்கோ போ. இது என்னமா டீலிங் இது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கு வித்தியாசமா இருக்கு. அதாவது எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா ரொம்ப எங்க அம்மாவோட பேரண்டிங் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஃபினான்ஷியலா அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. எனக்கு காசு மேல பெருசா ஆசையே வந்ததில்லை, அது வரவும் விட்டதில்லை எங்க அம்மா. ஓகே ஓகே ஓகே. எங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு குடியேறினதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ரூம், அண்ணாக்குன்னு ஒரு ரூம் எல்லாம் இருந்தது. சரி. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூமில் எதுவுமே இல்லை. எதுவுமேனா புது வீடு இல்லை, இதில் சரி மற்றதெல்லாம் வாங்கணுமே, எப்போ வாங்கலான்னு கேட்டேன். பெட்டெல்லாம் வாங்கணும் மம்மி, இதெல்லாம் ஏசிலாம் போடணும், வாங்கிக்கோ உன் காசில் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன், ஓகேவா, வாங்கிக்கோ உன் காசில் வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. அதில் இருக்க எல்லாமே இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் நான் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு வாங்கின பாய் தலைக்காணிலேருந்து எல்லாம் நான் வாங்கினது தான். பட் அவங்க அதை பண்ணலன்னா இப்போ எனக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்காது ஃபினான்ஷியலாக. ஆமாம், எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு 400 ரூபாய் வெளியில் போய் எனக்கு செலவு பண்ணால் கூட 400 ரூபாய் செலவு பண்ணேன், மாதத்துக்கு கடைசியில் சேர்த்து கொடுத்துருன்னுவாங்க. ஒரு 4 மாதம் ஆமாம் என்னப்பா ஒரு எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கிரெடிட் கார்டு அவங்க என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கிரெடிட் கார்டோட பில்லு எண்டில் நாங்கள் தான் பே பண்ணணும், ஓகேவா. இதெல்லாமே அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா, காசோட அருமை தெரியணும், தெரிஞ்சு செலவு பண்ணணும், அது செலவு பண்ணால் நம்ம தான் கட்டணும் அப்படின்றது எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சுனா தான். அதெல்லாம் சொல்லி வளர்த்துவாங்க, சொல்லிட்டு இதையெல்லாம் பண்ணுவாங்களா, சொல்லாமல் இதை மட்டும் பண்ணுவாங்களா?
இதெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சுட்டு காசெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு சும்மா என்ன மம்மி 400 ரூபாய் தானே மம்மி பண்ணேன், சும்மா காசு காசு காசுன்ற அப்படின்னு நான் திட்டிட்டேன்னா அப்பதான் உனக்கு அருமை தெரியும். ஓ, அப்ப சொல்லுவாங்களா? அப்ப சொல்லுவாங்க 400 ரூபான்றது உனக்கு 400 ரூபாய் தானே அப்படின்னு இருக்கும். நான் வந்துட்டு இவ்வளோ வருஷம் ஆஃபீஸ் போகும்போது ஷேர் ஆட்டோவில் போனால் 10 ரூபாய் கேட்பானே, பஸ்ஸில் போனால் 6 ரூபாய் தானேன்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கேன். அது ஏன் அந்த 3 ரூபாய் 4 ரூபாய் நான் மிச்சம் பண்ணேன்னு உனக்கு இந்த 400 ரூபாய் செலவு பண்ணி திருப்பி கொடுக்கும்போது தான் தெரியும்னுவாங்க. ஓஹோ, ரைட் ரைட் ரைட், கரெக்ட். ஓகேவா? அது வந்துட்டு நிஜமாவே அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. இந்த மாதிரி சில இந்த மாதிரி இதே மாதிரி இல்ல, ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஆமா, ஹெல்த்தி ஹெல்த்தி. நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபினான்சியலா நீ எதை சொல்லி எனக்கு கொடுத்தாலும் எமோஷ்னலாக எங்கள் அம்மா வந்துட்டு சில விஷயம் தவறிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும், ஃபினான்ஷியலாக ப்ராக்டிக்கலாக எங்கள் அம்மா வந்துட்டு என்னை ரொம்ப நல்லாவே எத்தனை பேர் வீட்டில் இதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. எங்கள் அம்மா வந்துட்டு சிங்கிள் பேரண்ட், ஓகேவா? ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு நீ யாரை பார்க்குறியோ பாரு, நீயே பார்த்து கல்யாணம் பண்ணி மொதல் என்கிட்ட கூட்டிகிட்டு வா, நீ லவ் பண்ணுன்னா ஏதாவது சொல்லு, ஆனால் நீ தான் பார்க்கணும். 4 பெண்ணை வந்துட்டு நீ தான் பார்த்த, உன்னால் தான் என் வாழ்க்கை போச்சுன்னு என்கிட்ட வந்து நின்றாது. Oh my God. நீ பார்க்குற, நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் செக் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க ஃபேமிலியெல்லாம் பேசிட்டு ஓகே பண்ணேன், இவ்வளோ தான் என் வேலை, ஓகே. நான்லாம் உனக்காகலாம் தேடிலாம் அலைய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஓஹோ. இந்த விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இது இது எவ்வளோ மண்டியில் ஞாபகம் இருக்கோ இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா இந்த வீட்டுக்கு நீ திருப்பி கெஸ்ட்டாக தான் வரணும். 3 நாளுக்கு மேலே தங்கக்கூடாது. அங்கே பிரச்சனை, அவன் சரியாக வச்சுக்கல, அவன் செத்தே போனால் கூட உன்னை நான் தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ சொல்லி கொடுத்துருக்கேன், நீ தனியாக வாழு. ஓ. இங்கே திருப்பி ஒரு வீடு இருக்குன்னு நீ வரக்கூடாது. ஓ. 3 நாள் கெஸ்ட்டாக வேணா வந்துட்டு போகலாம். வாட் அ ரக்கட் மாம். ஆனால் வந்துட்டு அது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன். நல்ல விஷயம்தான். இண்டிபெண்ட்டாக வளர்த்தாங்கல்ல, அதுதானே அவங்க சொல்கிறது. அவங்களால தனியாக இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா என்னால் தனியாக அந்த விஷயம் பண்ண முடியும், அவங்கள விட பெட்டராகவே பண்ண முடியும் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. எப்படி சந்தோஷமா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, கூடவே பயமுறுத்துறாங்க. இது எப்படி? இது பயமாக பார்த்தா பயம்னா, இது வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு என்னை நம்புறாங்கன்றதை நான் பார்க்குறேன். புரியுது. நான் பில்ட் பண்ண ப்ராடக்ட் இவ்வளோ இப்போ கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும்னு அவங்க. நீ சூஸ் பண்ணுற பர்சன் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஓகேவா? அது சரியாக போகலனாலும் உனக்கு வாழ தெரியணும். ரெஸ்பான்சிபிலிட்டி உன் கையில கொடுத்துறான், நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது உன் லைஃபுக்கு. கண்டிப்பா. அது வந்துட்டு அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, அம்மாவா எமோஷனல் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன், வந்து அலறியா நான் இருக்கேன், சரி வீட்டுக்கு வரையா 3 நாள் நான் பார்த்துக்கிறேன், ஃபினான்ஷியலாக மற்றபடி எல்லாத்தையும் நான் உன்னை பார்த்துக்க உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரி. அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ தனியாக உனக்கு வாழ தெரியணும், நீ வாழணும் லைஃப் லாங். நான் உன்னை இண்டிபெண்ட்டாக தான் வளர்த்தேன், உன்னால் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும், அப்படி வாழு. அது பெட்டர் தான் அது. ஆமாம், ஒருத்தன் இருந்தால் தான் வாழ முடியுன்ற மாதிரி நான் உன்னை வளர்க்கல. நான் இருந்தால் தான் வாழ முடியுன்ற மாதிரி நான் உன்னை வளர்க்கல. ஃபினான்ஷியலாக நான் உன்னை இண்டிபெண்ட்டாக வச்சுருந்தேன், கரெக்டாக? எங்கள் அம்மா அப்படியும் எல்லாத்தையும் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, காசு கொடுத்துருவாங்கன்னு எங்கள் அம்மா என்னை வளர்க்கல. அதே மாதிரி தான் என்னோட பார்ட்னரும், அவன் இருந்தால் தான் வாழ முடியும் நம்பிடாத. பட் இதில் நான் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் சொல்கிறேன். அது சிங்கிள் பேரண்ட்டுங்கிறதா அது சொல்கிறாங்க, நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற, எல்லா இடத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். பட் இது ஒரு வேளை பார்ட்னர் கூட இருக்கிற அந்த இன்டிமேசியோ, கேரையோ, லவ்வையோ, அண்டர்ஸ்டாண்டிங்கையோ டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்லை அது டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நமக்கு என்ன அறிவு? இது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா, ஏன் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்டர்ஃபியர் ஆகல. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இப்படி இருக்கவும் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர, அந்த ரிலேஷன்ஷிப்பை தப்பா பாருன்னு எங்கள் அம்மா சொல்லி தரல. ஓகே. பசங்கனாலே இப்படிதான் எங்க அம்மா சொல்லல. அதாவது ஆத்துல விழுந்தா நீச்சல் கத்துக்கிறது, நீச்சல் கத்துக்கோ, அதுக்குன்னு விழுந்துகிட்டு இருக்காத, விழுகணும் தான் விதி கிடையாது சொல்றாங்க. ஆமா. ஓ ரைட் ரைட். இன்ஃபேக்ட் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கேன், பிரேக்கப்லாம் இருக்குது. எங்கள் அம்மா இப்போயும் அதான் சொல்லுவாங்க, பசங்களாம் நல்லவங்க தான், உங்ககிட்ட தான் மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னுவாங்க. நீ யாராவது பாருன்னு இப்போ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் கூட, ஐயே நான் ஏன் ஒரு பையன் வாழ்க்கையை கெடுக்கிறேன், நான்லாம் பண்ண மாட்டேன்னுவாங்க. ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க அதை. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. அவங்க அதே மாதிரி என்னை பற்றி யாராவதோ இல்லை என்னை பற்றி என்னோட என்ன சொல்கிறது பாய் ஃப்ரெண்டோ யாராவது வீட்டுக்கு வந்து என்னை பற்றி ஏதாவது குறை சொன்னாலும் வந்துட்டு என்னை அப்படி பார்த்துட்டு சொல்லுவாங்க, என் பொண்ணு அதெல்லாம் பண்ண மாட்டா, என் பொண்ணை பற்றி என்கிட்ட இப்படி பேசுறது தப்பு, வெளில இது மாதிரி பேசினீன்னா நீ வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியாக கூப்பிட்டு போவேன், எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு போயிடுவேன்றவாங்க. அதாவது எல்லாமே அப்ரப்டான டீலிங், ரொம்ப அப்ரப்டான டீலிங் தான். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். மேபி இந்த மாதிரி கேரக்டரா நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா மீட்டரில் சொல்கிறிய இந்த மாதிரி இருக்கிற கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே தாட்டாக கம்மியாக தான் இருக்குமோ?
ஓவர் திங்கிங்கா அதிகமாவே இருக்காதோ? எங்க அம்மா இதுன்னா கம்மியா தான் இருக்கும்ல. அதாவது பெருசா உட்காந்து யோசனையெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஓவர் திங்கிங்கே இருக்காதுல்ல உங்களுக்கு? அவங்களுக்கு வந்துட்டு கட் அண்ட் கிளியரா ஒரு பயங்கரமான கிளாரிட்டி இருக்கும். ஆ. அந்த கிளாரிட்டி எனக்கு இருக்கிறது, ஐ மீன் என்னோட பெரிய ப்ளஸ்ஸாவே நான் நினைக்கிறதுனா அந்த கிளாரிட்டி தான். ஓகே. அந்த கிளாரிட்டி இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது. அன்னத்தன்னைக்கு அதை வந்து பட்டுன்னு உடைச்சு அப்பவே. ஆமா, எனக்கும் அதே பழக்கம் தான். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லையோ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைனா எனக்கு அதை அங்கேயே அப்போவே பேசணும். உங்ககிட்டயே எனக்கு பிரச்சனைனா நான் அங்கேயே அப்போவே பேசிடுவேன். அதை டைரெக்டாக தான் எனக்கு டீல் பண்ண தெரியும். ஓகே. அதை டீல் பண்ணிட்டு நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு தலைவலிக்காது. இல்லை அது என்னை பற்றி யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசுனா நான் அதை யோசிக்கவே மாட்டேன். உங்க பிரெயின்ஸ் எல்லாம் எடுத்து மியூசியம்லாம் தான் வைக்கணும். சத்தியமா இந்த மாதிரி எனக்கு இருந்ததுன்னா எவ்வளவோ பரவாயில்லையே. நான் இல்லை, தேவையில்லாத யோசனை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு 4 படத்தை பார்க்கலாம். ஓகே ஓகே. இல்லை சீரியஸா 4 படத்தை பார்க்கலாம், ஒரு புக்கு படிக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்கள பற்றி, மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா. அதாவது அது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயமே கிடையாது. இப்போ நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட உங்களை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு விஷயம் பேசுவீங்க, அப்போ உங்கள் கண்ணு, உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குல்ல, அதுவே உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லிடும். ஓ ரைட். அப்போ நான் கண்ணாடி பார்த்து பேசணும், அப்போ தான் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம முழுசாக என்றைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. அதான் உண்மை. நம்ம எவால்வ் ஆகிட்டே இருப்போம். ஒரு விஷயம் டெய்லி தெரிஞ்சுக்க பெரிய ப்ராசஸ்க்கு நீ வந்து ஒரு பிரேக் போடுற, அது தவறு. அது எப்படி ஒருத்தரை நம்மளை என்றைக்குமே முழுசாக தெரிஞ்சுக்க முடியாதுண்ணா. அது ஒரு மித்து. நம்ம ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க எவால்வ் ஆகிட்டே இருப்போம். நம்ம வேறையா இருப்போம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு நம்ம அதே மாதிரி இருக்க மாட்டோம். 4 வருஷம் முன்னாடி எனக்கு தப்புன்னு பட்ட விஷயம் 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சரின்னு படலாம். இதே தான் அடுத்தவங்களுக்கும் அப்புறம் அப்ளை ஆகும். அடுத்தவங்கள நம்ம அதுதான் நான் யாருமே முழுசா கெட்டவங்க இல்லை, யாருமே முழுசா நல்லவங்க கிடையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறது தான் அவங்க நல்லவங்களாகவோ கெட்டவங்களாகவோ அந்த டைம்ல சிச்சுவேஷனிஸ்ட். ஆமா, இப்போ 4 வருஷம் முன்னாடி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க திருந்தி இப்போ வேற மாதிரி ஒரு மனுஷனா இருக்கலாம். அந்த 4 வருஷம் முன்னாடி அவங்க பண்ண தப்பை வந்துட்டு நம்ம வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா மைண்ட் அதுதானே பண்ணுமே. அது ஈஸியா சொல்றேன். நம்ம வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு சண்டை போட்டிருப்போம், அடிச்சுலாம் இருப்போம். ஆமாமா. விளையாடி இருக்கும் போது அடிச்சிருப்போம், கீழே தள்ளி விட்டுருப்போம், ரத்தம் வரதை பார்த்துருப்போம். அதை நினச்சி சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சண்டை வருது, யாரோ அடிப்படுறாங்க நம்மளாலனா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆமாமா. அந்த பர்சனை நம்ம இல்லைல்ல. ஆமா ஆமா ஆமா. கரெக்ட். அதே மாதிரி தான் அவங்களும் இருக்க மாட்டாங்க. சேஞ்ச் ஆகிட்டே தான் இருப்பாங்க, எவால்வ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா மனுஷனும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆக்டை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதில் சிலர் செல்ஃபிஷாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதை தெரிஞ்சு ஓகே இந்த பிஹேவியர் எனக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கிக்கிறது நல்லதே தவிர அங்கே போய் உட்காந்து சண்டை போட்டு நீ இப்படி பண்ண இல்லை எனக்கு பிடிக்கல, அது தேவையில்லாத இந்த சர்க்கிள்குள்ள தான் இந்த துரோகம் மீட்டர்லாம் வெஞ்சன்ஸ் துரோகம் அதெல்லாம் வருதோ. என்னடா நான் எத்தனை வருஷமா பார்த்துட்டு வர்றேன், அவன் போய் நமக்கு இப்படி பண்ணுவான். எனக்கு இப்போ இப்படி சொல்கிறது, இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், என்னை ஒரு பர்சன் சீட் பண்ணிட்டாங்கன்னா நான் ஏன் சீட் பண்ணலாம் கேட்க மாட்டேன். அதோட கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி நான் போயிடுவேன். எனக்கு போய் ஒரு கான்வர்சேஷனே அங்கே வைக்க வேணாம். ஏன்னா எனக்கு ட்ராமா வேணாம். எனக்கு அந்த எமோஷன் ஒன்று இருக்குமே, அது எப்படி அப்படியே. ஆனால் நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், இல்லை நான் அவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நான் போய் இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்கிறது வேஸ்ட் இல்லைண்ணா. அதே நாம கோர்ட்டா போய் உட்கார்ந்து நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணி அது வேஸ்ட் இல்ல. அங்க போய் கத்தி யூஸ் இல்லையே. ஓஹோ ரைட். ஆனா அந்த எமோஷனல் பிரேக்கேஜ் இருக்கும். அது எப்படியாவது நம்ம வலிக்குள்ள இருப்போம். அத போய் புரியலன்றதால தான் அவன் சீட்டே பண்ணிருக்கான். அவன்கிட்டயே போய் திருப்பி புரிய வச்சிட்டு இருக்கிறது நம்ம முட்டாள்தனம் இல்ல. ஓ ரைட். நம்ம அந்த கோவத்துல போய் பேசணும்னு தோணும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். புரியுது. எனக்கு அந்த இடத்துல பேசி அவன் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதிலிருந்து அவங்க திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? திருந்தி வந்தால் அதுக்கப்புறம் என்ன யோசி, திருப்பி நம்மளால அவங்கள நம்ப முடியாது. இல்லடா அப்போ என்னடா அப்படியே ஒரு பாயிண்ட் சொல்கிறா, இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்படி இருந்தான், இப்போ திடீர்னு மாறுறான். கரெக்ட்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க நம்ம சீட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் மாறினா கூட ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை தப்பு பண்ணுறானோன்னு நம்ம யோசனையே இருக்கும். அந்த நம்பிக்கைனால அந்த ரிலேஷன்ஷிப் அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கிறது நல்லா இருக்காது, எனக்கும் நல்லா இருக்காது, அவனுக்கும் நல்லா. அவன் திருந்திட்டானா கூட நான் யோசிச்சு அவனை கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, என் வண்டியில்
செயின்ஸ் ப்ராக்கெட்ல சவுண்ட் வந்துட்டே இருக்கும்டா செயின்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 2-3 மாசம் அதை கேட்டுட்டே இருந்து அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டேன். சரி பண்ணதுக்கப்புறம் அந்த சத்தம் வர்ற மாதிரியே எனக்கு அது தோணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆமா நமக்கு அது ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது மேல அந்த அதனாலதான் அதுல சந்தேகம் இருந்து இருந்துகிட்டே விலகணும்னு இருக்கு. சொல்றேனே தவிர அவங்க மாறவே மாட்டாங்கன்னு நான் நம்பல. அவங்க மாறினாலும் நம்ம அதை யோசனையா இருப்போமே. நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்களே, அது நம்மளை பாதிச்சிருக்கே, அந்த ட்ராமால நம்ம வெளியில வராம அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்திட்டே இருந்தா வெளியில அவன் மாறினாலும் அவனோட இமேஜ் நம்ம உள்ள ஒன்று வச்சிருக்கோமே, அவன் அது மாற மாற மாட்டான். மாட்டான். அவன் மாறதுக்கு ரொம்ப நாள் எடுப்பான். ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அவனை பார்த்து அவன் வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருந்தா கூட நமக்கு அது பாதிக்காது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு செட் ஆகல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி அப்படியே கடந்து கண்டிப்பா வந்துருவோம். எனக்கு அப்படிதான் ஒர்க் ஆகும். அதான் இல்லை, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அப்படி தானே ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அது அப்படி அது உடைச்சிட்டு போனது கரெக்டு தான். ஓ மை காட், பரவாயில்லையே, நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லாதன்னு நல்லதாக தான் இருக்குது. அது பெரிய டாஸ்க்கு தான் இல்லை? ஆனா அதெல்லாம் வரும்னா இல்லை வருங்கிறியா இல்லை அதான் வராங்கிறியா? வரமா? சரி 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 சரி, அது வரும்போது வரட்டும், அது ஒன்றும் அது வந்துட்டு வரும்போது வரட்டும், நல்லதாவே வரட்டும். ஆமாம், வரும்போது வரட்டும். ஸோ அப்போது பேரண்ட்ஸுக்கு சில்ட்ரனுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் விஷயத்தை முதற்கொண்டு ஒரு கப்பலுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், இது இந்த அத்தனை ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கிற அந்த மைன்யூட்டான சின்ன சின்ன நிறையா பகிரப்படாத விஷயங்கள் தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஆமா. ஸோ இதில் எனக்கும் சில ரியலைசேஷன் இருக்குது. அதே மாதிரி நீ சொல்கிற ஒரு சில பாயிண்ட்டும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷம். அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசுகிறேன், அதுக்கான டைம் ஒதுக்குறேன். அவங்க கிட்ட என்னை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கும் போது தான் அந்த கம்ஃபர்ட் ஸ்டேட்டை உண்டாக்கி அவங்க சில விஷயங்களெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் சில விஷயங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு வச்சுக்கலாம். எதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட நம்ம பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு புரிதல். ஸோ அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு நாள் சந்திச்சு சினிமா பற்றி நம்ம நிறைய பேசணும். ஓகேவா? நாங்கள் பேசின பல விஷயங்களில் உங்களுக்கு பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதை தாண்டி உங்களோட பேரண்ட்ஸை பற்றி புரிஞ்ச விஷயங்கள், புரியாத விஷயங்கள்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா, இல்லை நாங்கள் பேசின கான்வர்சேஷனில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம், இந்த விஷயங்கிறது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி ஆஷிகா. தேங்க்யூ. ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான ஒரு மனதோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்புக்கு நன்றி. NK ஃப்ரம் ஃபைனலி. டாட்டா.